அக்பர் பீர்பால் கதைகள்ல இருந்து மனுஷ மனசோட நேர்மை பத்தி ஒரு சிந்தனையான கதைய கேட்கலாமா? இது உங்க திங்க் இட் தமிழ். நான் உங்க சகி. எங்க கதைகள் உங்களை ஈர்த்திருந்தால் லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு முறை மன்னர் அக்பர் தன்னோட நாட்டு மக்கள் எவ்வளவு நேர்மையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு. உடனே ஒரு திட்டம் போட்டாரு. உடனே அவர் ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டார். கிராமத்துல இருக்கிற ஏழைகள் எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து 1 லிட்டர் பால் கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல இருக்கிற பெரிய பாத்திரத்துல ஊத்தணும். அதை காய்ச்சி கஞ்சி செஞ்சு ஏழைகளுக்கே கொடுக்கலாமின்னு சொன்னாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கிராமத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல நிறைய பேர் 1 லிட்டர் பால் ஊத்துவாங்க, நான் மட்டும் 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டா என்ன தெரிஞ்சிட போகுது? எல்லா பாலும் கலக்கும்போது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. 1 லிட்டர் பால் நமக்கு மிச்சமாகும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வந்து பெரிய பாத்திரத்துல அவங்க கொண்டு வந்ததை ஊத்திட்டு போனாங்க. கடைசியில அக்பர் மன்னர் வந்து அந்த பாத்திரத்தை பார்க்கிறார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த பெரிய பாத்திரத்துல ஒரு துளி கூட பால் இல்லை, முழுக்க தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. சபையில இருந்த மத்த அமைச்சர்கள் எல்லோரும் குழப்பத்தோட நிக்க அக்பர் மன்னர் பீர்பாலை பார்த்தார். பீர்பால் அமைதியா மன்னரை பார்த்து சொன்னார், அரசே, கவலைப்படாதீங்க. இதுல இருந்து நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நான் ஒருத்தன் மட்டும் தப்பு செஞ்சா அது கூட்டத்துல கலந்து மறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எல்லாருமே அதே தப்ப செஞ்சதால நேர்மைங்கிற பாலே இல்லாம போச்சு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமூகத்துல நடக்கிற சின்ன தப்புங்களுக்கு கூட மத்தவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைச்சு நீங்க அலட்சியமா இருந்தா நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் கூட இல்லாம போகும். நல்லதுன்னு நினைச்சா உங்க கடமையை நீங்க தனிச்சு செஞ்சே ஆகணும். அப்போதான் நேர்மை நிலைக்கும்.